வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி தமிழ் தேர்வுக்கான வினாக்களுக்குரிய சரியான விடையையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா பார்ட் 3. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட் 1 பார்ட் 2 நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. இப்ப நம்ம பார்ட் 3 பற்றி பார்க்கலாம். பார்ட் 3ல முதல் வினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மூவர் உலாவை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுத்திருக்காங்க. அதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ உ.வே. சாமிநாதையர், ஆப்ஷன் பி ஆ. கோபாலையர், ஆப்ஷன் சி பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர், ஆப்ஷன் டி மு. ராகவையங்கார் அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா உ.வே. சாமிநாதையர் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் மூவர் உலாவை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னா ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர் தான் என்ன அப்படின்னு சொன்னா விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், ராசராச சோழன் இந்த 3 பேரையும் பற்றி தனித்தனியாக அவருடைய சிறப்புகளை பற்றியும் அவருடைய முழு தகவல்களையும் நூலாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இப்படி தனித்தனியாக எழுத அந்த நூலை தொகுத்து வெளியிட்டவர், அச்சில வெளியிட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏட்டிலிருந்து நமக்கு பதிப்பித்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அச்சிலிருந்து ஏட்டுக்கு பதிப்பித்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உ.வே. சாமிநாதையர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் உ.வே. சாமிநாதையர் அப்படிங்கறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ உ.வே. சாமிநாதையர். அடுத்தது 102வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல பதிகம் என்னும் இலக்கிய வகையினுடைய இலக்கணத்தை கூறும் நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி. பதிகம்னாலே நமக்கு தெரியும் 10 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் ஏ நவநீத பாட்டியல், ஆப்ஷன் பி வெண்பா பாட்டியல், ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல், ஆப்ஷன் டி இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வினாவுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பன்னிரு பாட்டியல் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காலத்தால் முந்தையது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல சிற்றிலக்கியத்தினுடைய இலக்கணத்தை கூறும். பதிகம் அப்படின்னு சொன்னா 10 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையிலான அந்த பிரபந்த அமைப்புகளுக்கு இலக்கணம் வகுத்த பாட்டியல் நூல் அப்படின்னு சொன்னா பன்னிரு பாட்டியல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல்வேறு நெல் வகைகளை விவரிக்கும் சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ நந்தி கலம்பகம், ஆப்ஷன் பி முக்குடப்பள்ளு, ஆப்ஷன் சி திருக்குற்றால குறவஞ்சி, ஆப்ஷன் டி திருக்கைலாய ஞான உலா. இந்த 4மே என்ன அப்படின்னு சொன்னா சிற்றிலக்கிய வகைகள்ல இடம்பெறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி முக்குடப்பள்ளு அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த முக்குடப்பள்ளு தான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வேளாண்மை சமூகத்தை பற்றி சொல்லுது. வேளாண்மை எப்படி பண்றாங்க அப்படிங்கறது அந்த மூத்த பள்ளி இளைய பள்ளி அப்படின்னு சொல்லி 2 பேரை வைத்துக்கொண்டு அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை, அவங்க நாட்டினுடைய வளம், மூத்த பள்ளி தன்னுடைய நாட்டின் சிறப்பை சொல்லுவா, இளைய பள்ளி தன்னுடைய நாட்டினுடைய சிறப்பை சொல்லுவா. அப்ப அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் அவங்க சொல்றாங்க. அப்படி அந்த பல்லிலக்கியங்கள்ல மிக குறிப்பிடத்தக்கது, மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்குடப்பள்ளு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அந்த நூல்லதான் 100க்கும் மேற்பட்ட நெல் வகைகளினுடைய பெயர்களை பட்டியலிடும். அப்போ இது சரியான விடை. இந்த வினாவிற்கு பல்வேறு நெல் வகைகளை விவரிக்கும் சிற்றிலக்கிய நூல் எது அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி முக்குடப்பள்ளு அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறிவு வெறிபித்து கொண்ட ஒருவரை, அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறிவு வெறிப்பித்து கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோட்டக யமக அந்தாதி பாடியவர் யார் என்பதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருவாரூர் சிவபிரகாசர், ஆப்ஷன் பி துரைமங்கலம் சிவபிரகாசர், இன்னொன்னு சிதம்பரம் சிவபிரகாசர், ஆப்ஷன் டி பண்டித சிவபிரகாசர் அப்படின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி துரைமங்கலம் சிவபிரகாசர் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் இந்த வினாவிற்கு இது துரைமங்கலம் சிவபிரகாசர் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த துரைமங்கலம் சிவபிரகாசர் தான் கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிவபிரகாச சுவாமி என்ன பண்றாரு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா
உதடுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பாடும் கடினமான ஒரு யாப்பு வடிவத்தை கொண்ட திருச்செந்தூர் நீரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற ஒரு நூலை பாடினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிறப்பு பெற்றவராக கருதப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா துறைமங்கலம், ஆப்ஷன் பி துறைமங்கலம் சிவபிரகாசர் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கியங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பரணி, ஆப்ஷன் பி பள்ளு, ஆப்ஷன் சி பிள்ளைத்தமிழ், ஆப்ஷன் டி உலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி பள்ளு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பள்ளு இலக்கியத்திலும் சரி குறவஞ்சி இலக்கியத்திலும் சரி என்ன பண்றாங்க, உரையாட வடிவில் இருக்கும், நிறைய உரையாடல்கள் இருக்கும். அந்த பாத்திரங்கள் ரெண்டும் உரையாடி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரையாடல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா நாடகத்தன்மைக்குரியது. அதுலதான் இந்த சிற்றிலக்கியங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடியது என்னன்னா பள்ளு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ இந்த பள்ளு நாடகம் குறவஞ்சி நாடகம் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல நமக்கு ஆப்ஷன்ல குறவஞ்சி கொடுக்கல, அதனால நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய சரியான விடை பள்ளு. ஏன்னா குறவஞ்சிலையும் சரி பள்ளுலையும் ரெண்டுமே நாடகத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும். ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ற மாறி மாறி பேசிக்கொள்வது மாதிரியான அமைப்புகள், காட்சி அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி பள்ளு அப்படிங்கிறது சரியான விடை சொல்லிப்பாங்க. அடுத்த வினா பார்த்தோம்னா இலக்கணம் மற்றும் இலக்கியங்களை பட்டியலிடும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சோழ மண்டல சதகம், தக்கையாக பரணி, ஆப்ஷன் சி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், ஆப்ஷன் டி தமிழ் விடுதூது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தமிழ் விடுதூது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல மதுரை சொக்கநாத பெருமான் மீது பாடப்பட்டதுதான் தமிழ் விடுதூதுல என்ன அப்படின்னு சொன்னா தமிழ் மொழியினுடைய சிறப்புகளோடு என்ன பண்றாங்க, தேவார மூவர் பதிகங்கள், திருவாசகம், ஐம்பெரு காப்பியங்கள் உட்பட்ட பல்வேறு இலக்கண இலக்கிய நூல்களை பற்றி விரிவாக சொல்லுது இந்த தமிழ் விடு. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் டி தமிழ் விடுதூது அப்படிங்கிறது ஒரு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா ராசராச சோழன் உலாவில் இடம்பெறும் கன்னிகள் எத்தனை அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம மூவர் உலாவை பற்றி பார்த்திருந்தோம். இப்ப அதுல ஒன்றாக இருக்கக்கூடிய ராசராசன் சோழனுடைய உலா அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதுல ஆப்ஷன் ஏ 191, ஆப்ஷன் பி 291, ஆப்ஷன் சி 391, ஆப்ஷன் டி 491 அப்படின்னு சொல்லி 4 விடைகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு ஆப்ஷன் சி 391 அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஒட்டக்கூத்தர் பாடிய அந்த மூவர் உலாவுல விக்ரம சோழன் உலா என்னன்னா 342 கன்னிகளையும், குலோத்துங்க சோழனுடைய உலா 387 கன்னிகளையும் கொண்டிருக்கிறது. அதுல ராசராச சோழனுடைய உலா 391 கன்னிகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி 391 அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த நூலில் போர்க்களத்தில் 700 யானைகளை கொண்டவனுக்கு பரணி பாடப்பெறும் என்ற கருத்துரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இலக்கண விளக்க பாட்டியல், ஆப்ஷன் பி பிரபந்த தீபிகை, ஆப்ஷன் சி பிரபந்த மரபியல், ஆப்ஷன் டி பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறதுதான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி பன்னிரு பாட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா பன்னிரு பாட்டியல்ல ஒரு வரி வருது என்னன்னா 7 தலை பெய்த 100 இபமே. அப்ப 7 தலை 7 என்று 100 700 யானைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பன்னிரு பாட்டியல்ல 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்துல சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, இலக்கண விளக்க பாட்டியல்ல 1000 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும். அதுல மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் டி பன்னிரு பாட்டியல். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நகுலமலை குறவஞ்சி நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ விஸ்வநாத சாஸ்திரியார், ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் சி பள்ளிமார் கலைஞர்,
ஆப்ஷன் டி வந்து பண்டிதமணி கதிரேசு செட்டியார் அப்படின்னு சொல்லி. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் ஏ விஸ்வநாத சாஸ்திரியார் அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. இவர் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புலவர் இவர் வண்ண குறவஞ்சி நகுலமலை குறவஞ்சி அப்படிங்கிற சிற்றிலக்கிய நூல்களை இயற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 குறவஞ்சி எழுதியிருக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த நகுலமலை குறவஞ்சி அப்படிங்கிறது ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ விஸ்வநாத சாஸ்திரியார் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா மொழி முதல் எழுத்துக்களால் பாடல்களை தொடங்கும் கோவை எது சொல்றாங்க. ஒருதுறை கோவை, ஐந்திணை கோவை, வருக்க கோவை, திருக்கோவை அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வருக்க கோவை அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்துக்களா இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மற்றும் உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில அந்த பாடலினுடைய தொடக்க எழுத்துக்களாக கொண்டு அந்த ஆதி எழுத்து வரிசை மாறாமல் பாடப்படுவதுதான் அந்த பிரபந்த வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து வருக்க கோவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அ ஆ இ அப்படின்னு சொல்றதும் அந்த உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இந்த ரெண்டையுமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வருக்க கோவை அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பஞ்சதந்திர கதைகள், ஏன்னா இது எல்லாமே கதை சார்ந்ததுதான். ஆப்ஷன் ஏ பஞ்சதந்திர கதைகள், ஆப்ஷன் பி மங்கையர்க்கரசியின் காதல், ஆப்ஷன் சி பரமார்த்த குறுகதைகள், ஆப்ஷன் டி அபிநவ கதைகள். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்னு சொல்றாங்க. வாவேசர் எழுதி வெளியிட்ட ஒரு நூல் தான், சிறுகதை தொகுப்பு தான் அந்த மங்கையர்க்கரசியின் காதல். ஏன்னா இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாக சிறுகதையினுடைய தமிழ்ல சிறுகதையினுடைய அமைப்பே ஒத்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நவீன சிறுகதை வடிவத்தை பெற்று வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதனாலதான் அவர் சிறுகதையினுடைய தந்தை, தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வெளிவந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1917 வெளிவந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வாவேசையரை பற்றி வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்றாங்க. வாவேசையர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கறதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கதைகள் கதை கருவால் பண்பால் உணர்ச்சியினால் சிறப்படைவன என்று கூறியவர் யார்? கதை வந்து கதை கருவாலும் சரி பண்பாலும் சரி உணர்ச்சியால் இவற்றை எல்லாத்தினாலும் தான் அது வந்து சிறப்படைந்தது அப்படி சொன்னவர் யாரு அப்படின்னு சொன்னா அதுல ஆப்ஷன் ஏ வந்து ஸ்டீவன்சன், ஆப்ஷன் பி பிரபஞ்சன், ஆப்ஷன் சி கட்சன், ஆப்ஷன் டி கா சிவதம்பி அப்படின்னு சொல்லி. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி கட்சன் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆங்கில இலக்கிய திறனாய்வாளர் அப்படின்னு சொல்றாங்க. வில்லியம் ஹென்றி கட்சன் அப்படிங்கிறதா இவருடைய முழு பெயர். இவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இலக்கிய கூறுகள் மற்றும் அந்த கதைகளுடைய வடிவமைப்பு குறித்து அவர் ஆராய்கின்ற பொழுது கதைகள் அவற்றினுடைய உள்ளடக்கம் பண்பு மற்றும் உணர்ச்சியினால் தான் மேன்மடைகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து ஹட்சன் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 113 ஒரே மூச்சில் படித்து முடித்தற்குரிய கதையே சிறுகதை என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ வந்து வில்லியம் ஹென்றி ஹட்சன், ஆப்ஷன் பி எட்கர் ஆலன்போ, ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி, ஆப்ஷன் டி லாசா ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன். இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி எட்கர் ஆலன்போ அப்படிங்கிறதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி. உலக புகழ் பெற்ற ஒரு அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர் தான் எட்கர் ஆலன்போ அப்படின்னு சொல்லி. ஒரு சிறுகதைக்கான இலக்கணத்தை சொல்லும் போது 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல என்னன்னா தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி எட்கர் ஆலன்போ. நீங்க ஒரே மூச்சுல படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது விறுவிறுப்பா இருந்தா மட்டும் தான் நம்ம ஒரே மூச்சுல படிக்கணும். அப்போ அந்த மாதிரிதான் சொல்றாரு, விறுவிறுப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ சரியான விடை என்பது என்ன அப்படின்னு சொன்னா எட்கர் ஆலன்போ அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா 114 யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியர் ஜோன் ஆன்ஸ்டீன் என்பவரை நினைவுபடுத்துகிறது.
அந்த ஜோன் ஆன்ஸ்டின் என்பவர் ஒரு பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்முடைய எழுத்தாளர்கள் யாருடைய எழுத்து வந்து ஜோன் ஆன்ஸ்டினை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, நினைவூட்டுகிறது இல்லைன்னா. ஆப்ஷன் ஏ அம்பை, ஆப்ஷன் பி ஆர் சூடாமணி, ஆப்ஷன் சி ஆ வெண்ணிலா, ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஆர் சூடாமணி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. ஆர் சூடாமணி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாவல் மற்றும் சிறுகதைகள்ல நிறைய குடும்ப சூழல் பற்றிய விவரிப்பு, உளவியல் சிந்தனைகள், ரொம்ப யதார்த்தமாக கதாபாத்திரங்களை உருவாக்குதல், இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்துறாரு. இதையும் தான் அந்த யாரு பயன்படுத்துறா அப்படின்னு சொன்னா ஜோன் ஆன்ஸ்டீனும் பயன்படுத்துறாங்க. அப்ப ரெண்டு பேரும் நடையும் ஒத்திருப்பதனால இவ்வாறு ரெண்டு பேரும் ஒப்பிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஆர் சூடாமணி அப்படிங்கிறது இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா 115. யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ வந்து அகிலன், ஆப்ஷன் பி வந்து அண்ணா, ஆப்ஷன் சி வந்து விந்தன், ஆப்ஷன் டி வந்து ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் சி விந்தன் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் விந்தனுடைய இயற்பெயர் கோவிந்தன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சமூக அவலங்களையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய போலித்தனங்களையும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கும். எப்படி விமர்சிப்பார் அப்படின்னு சொன்னா ரொம்ப நகைச்சுவையோடு எள்ளல் தன்மையோடு புகழ்வது போல இகழ்வார். அதனாலதான் அவரை சொல்றாங்க வஞ்சப்புகழ்ச்சியாக பாராட்டுவது போல படிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையோடு எழுதக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விந்தன் அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்ப இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் சி விந்தன் அப்படிங்கிறதா அந்த வினாவுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்தது 116வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விவேக சிந்தாமணி மாத இதழில் தொடர்கதையாக வெளிவந்த புதினம் இது அப்படின்னு சொல்றாங்க. விவேக சிந்தாமணி என்கிற மாதை. ஆப்ஷன் ஏ கமலாம்பாள் சரித்திரம், ஆப்ஷன் பி பிரேம கலாவதியம், ஆப்ஷன் சி பத்மாவதி சரித்திரம், ஆப்ஷன் டி வந்து அம்மா வந்தாள். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழினுடைய முன்னோடி நாவல்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜமையர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து இந்த கமலாம்பாள் சரித்திரம் தான் என்ன அப்படின்னு சொன்னா 1893 முதல் 1895 வரைக்கும் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு மாதாந்திர இதழ்ல தொடர்கதையாக வெளிவந்து அதுக்கப்புறம் இது நூலாக அச்சிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதனுடைய சரியான விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ கமலாம்பாள் சரித்திரம் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வினா 117. யாருடைய சிறுகதைகள் குசிகர் குட்டி கதைகள் அப்படின்னு சொல்லி தொகுதியாக வெளியிருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மாதவையா, ஆப்ஷன் பி வாவேஸ்வரியர், ஆப்ஷன் சி வீரமாமுனிவர், ஆப்ஷன் டி பி எஸ் ராமையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்து மாதவையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மாதவையா அவர்கள் தான் ஆங்கிலத்தில் எழுதிய குஷிகா ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கதைகளை 1924 தமிழ்ல மொழிபெயர்த்து குசிகர் குட்டி கதைகள் அப்படிங்கிற பெயர்ல 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கதைகள்ல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ரொம்ப சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கு, அதுதான் மையமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் ஏ மாதவையா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 118வது வினா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அம்மா வந்தாள் தினம் தொடராக வெளிவந்த இதனுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சாவி, ஆப்ஷன் பி ஆனந்த விகடன், ஆப்ஷன் சி கனையாளி, ஆப்ஷன் டி கல்கி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி கனையாளி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஜானகிராமன் ஒரு புகழ்பெற்ற ஒரு நாவலா இருக்கக்கூடிய அம்மா வந்தால் முதல்ல சுதேசமித்திரன் வார பதிப்புல வெளியாகி புகழ்பெற்ற ஒரு சிற்றிதழான கனையாளியில மறு பிரசுரம் செய்யப்பட்டது, இந்த தொடராக மறுபிரசுரம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ல குறிப்பிட்டபடி நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா கனையாளி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்தது வினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 119. கொட்டிச்சேதம் கூத்து சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ புகார் காண்டம், ஆப்ஷன் பி மதுரை காண்டம், ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம், ஆப்ஷன் டி கிட்கிந்தா காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்டத்துல நடுகல் காதை அப்படிங்கிறதுல பனையூர் பூத்த சாக்கையன் சேரன் செங்குட்டுவனுக்கு அவனது அரசியான வேண்மாளுக்கும் முன்னிலையில்
ஆடிய சிவபெருமானின் கூத்து வடிவமே கொட்டிச்சேதம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுகொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படின்னு சொல்லி அதை விவரித்து சொல்லுது வஞ்சிக்காண்டம். அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வஞ்சிக்காண்டம் அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட 10 நாடகத்தினுடைய தொகுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஆப்ஷன் ஏ தெல்லாற்று நந்தி, ஆப்ஷன் பி புகழ் கோபுரம், ஆப்ஷன் சி ஊதியத்தாரர், ஆப்ஷன் டி சிலை பேசிற்று அப்படிங்கிற 4 விடைகளை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ தெள்ளாற்று நந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் சென்னை வானொலியில 1956 டு 59 வரைக்கும் பணியாற்றுறாரு. 1956 இருந்து 1959 வரைக்கும். அப்ப அவரு அந்த வானொலியில ஒளிபரப்புவதற்காக ரொம்ப கற்பனை கலந்து நாடகங்களை எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டாரு. அதுதான் தெள்ளாற்று நந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய முகவுரையில கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது அனைத்து மேடை நாடகம் போல அல்லாமல் வானொலியில ஒளிபரப்பதற்கு ஏற்ற மாதிரி பிரத்யோகமாக எழுதப்பட்ட நாடகங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தெள்ளாற்று நந்தி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது 121வது வினா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும்புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கம்பதாசன், ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி வாணிதாசன் அப்படின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காந்திய கவிஞரா இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இயற்றிய அவனும் அவளும் அவனும் அப்படிங்கிற காப்பிய நூல்ல இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளும் அவனும் அப்படிங்கிற காப்பியத்துல. அப்ப இந்த வினாவுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா 122. காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தில் பிலாத்தி என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ குடும்ப தலைவர், ஆப்ஷன் பி ஊர் தலைவர், ஆப்ஷன் சி பூசாரி, ஆப்ஷன் டி பங்காளி அப்படின்னு சொல்றாங்க. 4 ஆப்ஷன்ல இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி பூசாரி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில வாழக்கூடிய காணிக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு தொழில்குடி சமூகத்துல மந்திரங்கள், சடங்குகள் மற்றும் வழிபாடுகளை நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பூசாரிகள் தான். அப்ப அந்த பூசாரிகளை தான் பிலாத்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி பூசாரி அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி. அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. விகடப்பா, சித்திரக்கவி, வில்லுப்பாட்டு, முடுகு அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ விகடப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழறிஞர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்றாங்க விடுகதையினுடைய அமைப்புகளை ரொம்ப ஆராய்ந்து அதை விளக்குறார். அதை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரு என்ன சொல்றாருன்னா புதிர், சொல் விளையாட்டு, விகடப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோடு நொடி வினா அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 9 வடிவங்களாக அவர் என்ன பண்றாரு இந்த விடுகதையை வகைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த ஆப்ஷன்களை அடிப்படையில வைத்து நம்ம பார்க்கின்ற பொழுது இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் ஏ விகடப்பா அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா 124வது வினா அப்படின்னு சொல்றாங்க. பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள் இடம்பெறும் கதைப்பாடல் எது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ முத்துப்பட்டன் கதை, ஆப்ஷன் பி மதுரை வீரன் கதை, ஆப்ஷன் சி கேசிங்கராஜன் கதை, ஆப்ஷன் டி காத்தவராயன் கதை. அப்ப இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முத்துப்பட்டன் கதை தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் தமிழகத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதை பாடல் வில்லுப்பாட்டு வழியாக பாடப்பட்டதா அந்த முத்துப்பட்டன் கதை பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த முத்துப்பட்டன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான் உயர்குடியை சார்ந்தவர். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கீழாக நிலையில இருக்கக்கூடிய ரொம்ப 2 பெண்களை என்ன பண்றான் மனம் முடிக்கின்றான். அவங்க பேரு தான் என்ன அப்படின்னு சொன்னா பொம்மக்கா மற்றும் திம்மக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ முத்துப்பட்டன் கதை அப்படிங்கறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களுடைய வகைப்பாடுகள் எத்தனை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்களோ நாட்டுப்புற கதைகளை இல்லைன்னா நாட்டுப்புற தெய்வங்களை நாட்டுப்புற பாடல்களை பல்வேறு வகையாக வகைப்படுத்துறாங்க. அப்படி இந்த துளசி ராமசாமி அவங்க நாட்டுப்புற தெய்வங்களை எத்தனை வகைகளாக வகைப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8 அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் பி 6 என்பதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப இந்த நாட்டுப்புற தெய்வங்களை அவற்றுடைய இருப்பிடம் மற்றும் வழிபாட்டு முறைகளுடைய அடிப்படையில ஊர் தெய்வங்கள், இன தெய்வங்கள், குல தெய்வங்கள், மாலை தெய்வங்கள், சமாதி தெய்வங்கள், துணை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு துளசி ராமசாமி அவர்கள் 6 வகையாக வகைப்படுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி 6 என்பது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 126 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொது கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வெளிவந்த படைப்பு எது? ஆப்ஷன் ஏ நகரம், ஆப்ஷன் பி கோவேறு கழுதை, ஆப்ஷன் சி குருச்சேத்திரம், ஆப்ஷன் டி காதல் கீதம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ நரகம் அப்படிங்கறதா சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. புது கவிதை வரலாற்றுல சி மணி அவர்கள் தான் விமர்சன கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் தான் 1962 இயற்றிய ஒரு கவிதை தான் என்னன்னா நரகம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றோம். அது தமிழில் வெளிவந்த ஒரு முன்னோடி நெடுங்கவிதை. அந்த அந்த நெடுங்கவிதை அமைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ நரகம் அப்படிங்கறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா 127 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நடசாரி ஓலை பட்டயம் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை? நடசாரி அப்படிங்கிற ஓலை பட்டயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம், ஆப்ஷன் பி காவடி ஆட்டம், ஆப்ஷன் சி கரகாட்டம், ஆப்ஷன் டி மயிலாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல என்னன்னா மேல்நிலை எத்திக்ஸ் அப்படிங்கிற பாடப்புத்தகத்துல குறிப்பிட்டபடி என்ன பண்றாங்க பண்டைய தமிழகத்தினுடைய வீர விளையாட்டுகள்ல சிலம்பாட்டத்தினுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய சுவடு முறைகளை பற்றி வரலாற்று செய்திகள் சொல்றாங்க. சிறு நடசாரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஓலையப்பட்டை கதைகள் இதுல விவரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடசாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஓலைப்பட்டயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா எந்த விளையாட்டோடு தொடர்புடையது வளர்ச்சியை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 128வது வினா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப வனத்திலே அன்பு கிளைதனிலே சிட்டுக்குருவிகள் போல் சேர்ந்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி பாடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாபநாசன் சிவன், ஆப்ஷன் டி மருதகாசி அப்படின்னு சொல்றாங்க. சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி மருதகாசி அப்படின்னு சொல்லி திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியதுதான் ஏ மருதகாசி அப்படின்னு சொல்றாங்க. எளிய பாமர மக்களும் ரசிக்க வரக்கூடிய ரொம்ப தத்துவமான கருத்துக்களை கூடிய வாழ்வியல் யதார்த்தங்களையும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த சிட்டுக்குருவிகள் போன்ற எளிமையான உவமைகள் மூலமாக திரைப்பட பாடல்கள்ல அழகுற பாடியவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க மருதகாசி. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி மருதகாசி அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது திரைத்துறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் நுழைவு பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ படித்த பெண், ஆப்ஷன் பி ரத்னபுரி இளவரசி, ஆப்ஷன் சி குலதெய்வம், ஆப்ஷன் டி குமார் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ படித்த பெண் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. இதை இந்த படித்த பெண் அப்படிங்கிற கதையை எழுதியவர் பாடலை எழுதியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அவர்கள் தான் 1954 படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த பாடலை என்ன பண்றார் இயற்றி திரைத்துறையில முதலாக தன்னுடைய தடத்தை பதிய வைத்தவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ படித்த பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
அடுத்தது 130வது வினா அப்படின்னு சொல்றாங்க. சுகத்தினை நான் வேண்டி தொழுதேன், எப்போதும் அகத்தினிலே துன்புற்று அழுதேன் என்று பாடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் டி நாமக்கல் வே ராமலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் விடுதலை வெண்பா அல்லது பராசக்தி வழிபாடு கவிதைகள்ல தன்னுடைய மன உளைச்சலையும் அதிலிருந்து விடுபட அன்னை பராசக்தியிடம் சரணடையக்கூடிய அந்த சரணாகதி தத்துவத்தையும் இந்த பாடல் வரிகள் நமக்கு புலப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த வினாவுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பாரதியார் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 131வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கல்கத்தா ஜெனரல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 8 அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி 8 தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்திய இதழியல் வரலாற்றுல 1818 அக்டோபர் 2 அன்று என்ன பண்றாங்க, ஜேம்ஸ் சில் பக்கிங்ஹாம் என்பவரால் தொடங்கப்பட்டதுதான் அந்த கல்கத்தா ஜேர்னல். அப்போ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இதழ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா வெறுமனே 8 பக்கங்களை கொண்டுதான் வாரத்துக்கு 2 முறை வெளிவந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி 8 அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 132வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து டிஇஎன், ஆப்ஷன் பி டாம் டிஏஎம், ஆப்ஷன் சி வந்து டிசிஏ, ஆப்ஷன் டி வந்து டிஎஸ்இ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படிங்கிற போது ஆப்ஷன் பி வந்து டிஏஎம் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அப்படிங்கிறது வந்து சுருக்கம்னு வச்சுக்கலாம். தமிழ் கணினி இணைய பயன்பாட்டுல தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளையும் ஒரே நேரத்தில் இது தட்டச்சு செய்யக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு விசைப்பலகை. அப்ப எழுத்துரு தர நிர்ணய அமைப்புகள்ல வடிவம் என்பது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல ஆப்ஷன் பி டாம் டிஏஎம் அதுதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா 133 அப்படின்னு சொல்றாங்க. ஆதமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ வந்து முனைவர் ஸ்ரீனிவாசன், ஆப்ஷன் பி வந்து முனைவர் ஈஸ்வரன், ஆப்ஷன் சி வந்து முனைவர் மாப்பா குருசாமி, ஆப்ஷன் டி முனைவர் அருணாச்சலம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் ஏ முனைவர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கறதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1984 கனடாவில் வாழ்ந்த முனைவர் கலாநிதி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரால் தான் தமிழில் முதலாக ஆவணங்களை தட்டச்சு செய்வதற்காக அந்த ஆதமி அப்படிங்கிற ஒரு மென்பொருளை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐபிஎம் டிஓஎஸ் அப்படிங்கிற இயங்குதளத்துல இயங்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் ஏ முனைவர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 134வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடினியார் வலைப்பு யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்கள், பெண் குழந்தைகள், இளைஞர், பெண்கள் அப்படின்னு சொல்லி சரியான விடை ஆப்ஷன் டி பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் இணைய பயன்பாட்டுல பெண்கள் சார்ந்த பிரத்யோக வலைப்புகள்ல ஜெயந்தி அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்ட ஒரு வலைப்பதிவு தான் என்ன அப்படின்னு சொன்னா பாடினியார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2009 அக்டோபர்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலைப்பதிவு என்ன அப்படின்னு சொன்னா பெண்களுக்கான சுதந்திரம் இல்ல வலைப்பு, உடல் நலம் மற்றும் மகளிர் செய்திகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி வந்து பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா கணினியில் சொற்களின் சங்கமம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ திரட்டி, ஆப்ஷன் பி தமிழ் கணிமை, ஆப்ஷன் சி வந்து திரட்டி.com, ஆப்ஷன் டி வந்து வலைப்பு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ திரட்டி அப்படின்னு சொல்றாங்க. இணையத்தில் பல்வேறு செய்தித்தளங்கள் மற்றும் வலை பக்கங்கள்ல ஒரு முக்கியமான செய்திகளை ஒரே இடத்தில் தொகுத்து வழங்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் நியூஸ் ஆஜிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. தொழில்நுட்பம் தான் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்ல செய்தி திரட்டி அல்லது சுருக்கமாக திரட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ திரட்டி சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பிளிப் புக் அப்படிங்கிறதுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ கையாவண நூல், ஆப்ஷன் பி மீயுரை நூல், ஆப்ஷன் சி புரட்டு நூல், ஆப்ஷன் டி மென்னூல் அப்படின்னு சொல்றாங்க.
இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி புரட்டு நூல் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. கணினி அல்லது கைபேசி திரைகள்ல அந்த மின் புத்தக பக்கங்களை நாம கையால தொட்டாலே என்ன பண்றாங்க, இயல்பாக புத்தக பக்கங்களை நம்ம என்ன பண்றாங்க, திருப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்க அமைப்பை கொண்ட ஒரு மின் நூல் தான் தமிழ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா புரட்டு நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அல்லது புரட்டு புத்தகம் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது புரட்டு நூல் அப்படிங்கிறதுதான் இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா 137. முதல் பக்கமே தலையங்கமாக அமைந்திருந்த இதழின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி தேசபக்தன், ஆப்ஷன் சி விடுதலை, ஆப்ஷன் டி தேசபக்தன். இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இந்தியா. ஏன் இது சரியான விடைன்னு சொல்றோம் அப்படின்னா, பாரதியார் ஆசிரியராக நடத்திய இதழ் தான் என்ன அப்படின்னு சொன்னா வார இதழ் தான் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய புதுமைகளை கொடுக்கிறாரு பாரதியார். இந்த இதழ்ல தான் தமிழ்ல இதழியல் வரலாற்றிலேயே முறையாக முதல் பக்கத்திலே தலையங்கு மற்றும் கருத்து படங்களை வெளிமுறையை பின்பற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதன் மூலமாக தமிழர்களிடையே நிறைய விடுதலை உணர்வையும் சமூக விழிப்புணர்வையும் எளிதாக கொண்டு வர முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவனா 138. எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன், இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் டி ராஜாஜி. இதெல்லாம் இந்த 10வது யூனிட்ல இருந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. இதழியல் மற்றும் அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், கணினியை பற்றி இதெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ என்னன்னா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மகாத்மா காந்தியடிகள் என்ன பண்றாங்க, விடுதலை போராட்டத்துல பயணம் செய்து நிறைய கடுமையான மன அழுத்தத்துக்கும் ஏற்பட்டது. அந்த மன அழுத்தத்தை எவ்வாறு எதிர்கொண்டார் அப்படின்னு சொன்னா அந்த நகைச்சுவையோடு எதிர்கொண்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை 1928 என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த கருத்தை தெரிவிக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 139வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொழிநடை தெளிவாக அமைவதற்கு பயன்படக்கூடிய வாக்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ எதிர்மறை வாக்கியம், ஆப்ஷன் பி வினா வாக்கியம், ஆப்ஷன் சி உடன்பாட்டு வாக்கியம், ஆப்ஷன் டி கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் சி உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கருத்தை நேர்மறையாகவோ இல்லைன்னா நம்ம மறைமுகமாகவோ தெரிவிக்கக்கூடிய உடன்பாட்டு வாக்கியங்களே என்ன பண்றாங்க, படிப்பவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குழப்பமின்றி செய்தி அல்லது தகவல்களை என்ன பண்றாங்க நமக்கு தெளிவாக கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க நெதிர்மறை, அதாவது எதிர்மறை அல்லது கலவை வாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மொழியினுடைய தெளிவை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் சி உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததுன்னா உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு எது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ ஒருங்குக்குறி, ஆப்ஷன் பி பாமினி, ஆப்ஷன் சி வானவில், ஆப்ஷன் டி கம்பன் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஒருங்குக்குறி அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியினுடைய எழுத்துக்களையும் குறியீடுகளையும் கணினியிலும் மற்றும் இணைய பயன்பாட்டிற்கும் ஒரு தனித்துவமான எண்களோடு பொதுத்தரமாக உள்ளடக்கி இயங்கக்கூடிய ஒரு சர்வதேச எழுத்துரு தரநிலையை தான் நம்ம ஒழுங்குக்குறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஒருங்குக்குறி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒருங்குக்குறி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஆப்ஷன் அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 141 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாடோடி இலக்கியம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ ஆர் அழகப்பன், ஆப்ஷன் பி கி வா ஜெகநாதன், ஆப்ஷன் சி அன்னகாமு, ஆப்ஷன் டி சா வளவன் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி கி வா ஜெகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழறிஞரும் ஊவேசாவினுடைய மாணவராக இருக்கக்கூடிய கீவாஜா வாய்மொழி வழக்காறுகளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆராய்கின்றார். அப்படி அதுல நாட்டுப்புற பாடல்களை திருத்தி அவற்றுக்கு ஒரு நிலையான இடம் இல்லாத தன்மையை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பாக்குறாரு. அதை பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா
இதை நாடோடி இலக்கியம் அப்படிங்கிற பெயர்ல முதலாக நூலை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா 1945 அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 142வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ வந்து ஆண்டாள், ஆப்ஷன் பி வந்து நம்மாழ்வார், ஆப்ஷன் சி வந்து பெரியாழ்வார், ஆப்ஷன் டி வந்து பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி பெரியாழ்வார் தான் முதல்ல எடுக்கிறாங்க. இவர் வந்து பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒருவர் தான் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைணவன் கண்ணபிரானை குழந்தையாக பாவித்து என்ன பண்றாரு? மாணிக்கு கட்டி மணியிடம் பயிறு கட்டி மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி என்று தொடங்கும் கண்ணன் தாலாட்டு பாடல்களை இவர் என்ன பண்றாரு? பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் தமிழில் தோன்றிய முதல் தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் சி பெரியாழ்வார் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 143வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் என்னும் தொகுப்பினை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ அரு ராமநாதன், ஆப்ஷன் பி கா அப்பாதுரை, ஆப்ஷன் சி ஆறு ராமநாதன் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி ராஜ நாராயணன் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டி ராஜநாராயணன் அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீரா அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாய்மொழியாக கூறப்பட்ட கதைகளை ஊராக சென்று சேகரித்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் அப்படிங்கிற தலைப்பிலும் மிகப்பெரிய நாட்டுப்புற கதை தொகுப்பு எழுதி வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வினாக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் என்னும் தொகுப்பினை தொகுத்தவர் யார் அப்படின்னா டி ராஜநாராயணன் அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா என்ன அப்படின்னு சொன்னா 144. வையம் அருமில் வளமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்னும் பாடல் வரிகள் எந்த கவிதையில் இடம்பெற்றுள்ளது? வையம் தருமில் வளமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ அப்படிங்கிற வரிகள் எந்த கவிதையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ மருமக்கள் வாழியம், ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி, ஆப்ஷன் சி உமார் கயாம், ஆப்ஷன் டி குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆப்ஷன் சி வந்து உமர் கயாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாரசீக கவிஞர் தான் இந்த உமர் கயாம். அவர் வந்து என்ன பண்றாரு? தத்துவ பாடல்களை என்ன பண்றாரு? கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் என்ன பண்றாரு? உமர் கயாம் பாடல்கள் அப்படிங்கிறதுல மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வரக்கூடிய புகழ்பெற்ற வெயிலிற்கேற்ற நிழல் உண்டு, வையம் தரும் பணமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா உமர் கயாம், ஆப்ஷன் சி உமர் கயாம் என்பது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா 145 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஆ வள்ளிக்கண்ணன், பி வந்து வைரமுத்து, சி வந்து நாப்பிச்சமூர்த்தி, டி வந்து புவியரசன் சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாப்பிச்சமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் புதுக்கவிதையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர் வந்து கிளிக்கூண்டு அப்படிங்கிற ஒரு கவிதையில வாழ்க்கையும் காவிரியும் அதில் எங்கும் கிளிக்கூண்டு, வார்த்தையே மணல் ஓசை, ஜலம் என் தீராத வேட்கையே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா நா பிச்சமூர்த்தி அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா, நம்ம நாட்டில் முதலில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்வழி ஒளிப்பட அச்சு முறையை பின்பற்றிய பெருமைக்குரிய இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ் மேகசின், ஆப்ஷன் பி ஹிந்து, ஆப்ஷன் சி வந்து மாச தின சரிதை, ஆப்ஷன் டி வந்து தினவர்த்தமானி அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிந்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்திய இதழியல் வரலாறு, இதனுடைய இந்திய இதழியல் வரலாற்றில் தொழில்நுட்ப கலைநயத்தோடு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, செய்திகளுக்கு பொருத்தமான அதாவது நேரடி ஒளிப்பட அச்சு முறையை முதன்முடி புகுத்தியவர். அச்சுனால நமக்கு தெரியக்கூடிய இதை புகுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்ல அந்த துறையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நாளிதழ் என்ன அப்படின்னு சொன்னா தி ஹிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹிந்து நாளிதழுக்கு தான் இது வந்து சேரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி ஹிந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா 147 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு செய்தியை பற்றி ஒருவர் இன்னொருவரிடம் முதலில் எதை சொல்கின்றாரோ அதைத்தான் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று வழிகாட்டியவர் யார் சொல்றார். இதெல்லாம் இதழியல் கலையிலிருந்து வருது. ஆப்ஷன் ஏ சீபா ஆதித்தனார், ஆப்ஷன் பி எஸ் கலைவாணி, ஆப்ஷன் சி வா இந்திரா பவானி, ஆப்ஷன் டி வந்து கே எம் பாதுஷா அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சீபா ஆதித்தனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் தினத்தந்தி நாளிதனுடைய நிறுவனராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப எளிமையான மக்களுக்கும் புரிகின்ற வகையில செய்திகளை அந்த தினத்தந்தி வெளியிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல இதழாளர் கையேடு அப்படிங்கிற ஒரு நூலையும் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல செய்தி எழுதுவதற்கான தலைகீழ் கூம்பு வடிவ முறையை என்ன பண்றாங்க, பாமர மக்களும் பேசும் யதார்த்த நடையை அடிப்படையாக கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா விளக்கியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் ஏ சீபா ஆதித்தனார் அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 148வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரர், ஆப்ஷன் பி ஜேம்ஸ் பென்னட், ஆப்ஷன் சி தாமஸ் ஜோன்ஸ், ஆப்ஷன் டி ராசாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் தான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடியவர் தான் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சம்பாத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு வங்காளி மற்றும் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீகம். இந்த இதுல தேசிய உணர்வு மிக்க இதழ்களை தொடங்கி நடத்துறாரு. அதனாலதான் இவர் வந்து என்னன்னா இந்திய மொழி இதழ்களின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. ஏன்னா வங்காளத்துல பாரசீகத்துல இப்படி தேசிய உணர்வு மிக்க இதழ்களை நடத்தியதுனால இந்த பேர் பெறாரு. சப்போஸ் இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் டி வந்து என்ன அப்படின்னு சொன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது என்ன வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 149வது அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆப்ஷன் ஏ ஜான் ஹோகன்பர்க், ஆப்ஷன் பி எம் வி காமத், ஆப்ஷன் சி டி எஸ் மேத்தா, ஆப்ஷன் டி வந்து மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி எம் வி காமத் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. புகழ்பெற்ற இந்திய இதழியலாளர் தான் எம் வி காமத் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ ஒரு நாளிதழ்ல அந்த நாளிதழினுடைய கொள்கையும் அதனுடைய பார்வையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக திகழக்கூடியதுதான் பகுதியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா தலையங்கம் அப்படின்னு சொல்லி. அப்ப செய்தித்தாளினுடைய கருத்து கண்ணாடி அதன் அழிவற்ற ஆன்மா அதன் மனசான்று அப்படிங்கிறது இலக்கணத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த அடிப்படையில இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி எம் வி காமத் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 150வது அமிர்த வசனி எவ்வகை இதழாக வெளிவந்தது. இந்த அமிர்த வசனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1865 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அமிர்த வசனி. அப்ப நமக்கு அது என்ன இதழ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்மீக இதழ், அரசியல் இதழ், மகளிர் இதழ், அறிவியல் இதழ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி மகளிர் இதழ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1865ஆம் ஆண்டு சென்னையில சபிதா பாபு அப்படிங்கிறவரை ஆசிரியராக கொண்டு தொடங்கப்பட்டது இந்த அமிர்த வசனி அப்படிங்கிற இதழ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இதழியல் வரலாற்றுல பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதலாவது பெண்கள் இதழாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி இந்த எந்த இதழ்களும் அதுல வரல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி மகளிர் இதழ் அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இத வந்து நம்ம இந்த யூஜி டிஆர்பி தேர்வுக்கான
வினாக்களை வந்து ஏற்கனவே எக்ஸாம் நடத்தப்பட்ட வினாக்கள்ல இருந்து வினாக்களுக்கான விடைகளை நம்ம என்ன பண்றோம், 3 பார்ட்டா நம்ம பார்த்தோம். அதன் டிஸ்கிரிப்ஷன்ல மறுபடியும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கலாம். இப்ப சிக்ஷாவில் என்ன அப்படின்னு சொன்னா UGTRB தமிழுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, இந்த தேர்வுல படிச்சு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தது, வேட்கையும் இருந்து அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சிக்ஷாவில் கலந்து கொண்டு இந்த தேர்வுக்கான பயிற்சியும் நிறைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் பெற்று இந்த தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேர்வுல வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி மட்டுமே இலக்காக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அகாடமி அப்படின்னு சொன்னா சிக்ஷா. அதுல கலந்து நீங்க பயனை அடைந்து. நன்றி.